This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிட்ஸோட ஃபேவரட் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாக்கோ சிப்ஸ் போட்டு குக்கீஸ்னால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. 1/2 கப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த குக்கீஸ் வந்து சுவியாக இருக்கிறதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய முட்டையாக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுருங்க. நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 1/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதும் குக்கீஸ் வந்து சுவியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்துக்கிட்டோம். மாவை வந்து இப்போ இந்த பேட்டரில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போது நான் 3/4 கப் அளவு சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவு வால்நட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 கப் வந்து சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கீஸ் பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஓவனில் வைக்கிறதுக்கு ட்ரே எடுத்திருக்கேன். நான் இதே மாதிரி சின்ன குழிக்கரண்டி தான் எடுத்திருக்கேன். இதால் எடுத்து அப்படியே ஒன்று வைக்க போகிறேன். நல்லா இடம் விட்டு விட்டே வைங்க, இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். என் ட்ரேயில் 4 தான் வைக்க முடியுது. என் ட்ரே சின்ன ட்ரே, ஸோ 4 தான் வைக்க முடியுது. ஒரு ட்ரே பெரிய ட்ரேவாக இருந்தால் இடம் விட்டு விட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி கேப் விட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஓவனில் வச்சிடலாம். என்னோடய ஓவனில் பேக்கிங்கில் 180 டிகிரி செல்சியஸில் 12 நிமிஷம் வச்சுருக்கேன். உங்கள் ஓவனுக்கு தகுந்த மாதிரி டைமிங் கூட குறைச்சி வச்சுக்கோங்க. நான் 12 நிமிஷத்தில் வச்சு எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற பேட்டரியை நம்ம இதே மாதிரி குக்கீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூட்டோடு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் தான் ஓரெல்லாம் கிறிஸ்பியாக உள்ள சுவியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு பார்க்கலாம். சூப்பரான சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து சுவியாக இருக்குது. இங்கே பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். நல்லா கீழே ஓரம்
கிறிஸ்பியாகவும் இவ்வளோ சிவியாகவும் இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்து ஸ்வீட் வந்து நல்ல இனிப்பாக இருக்குது. உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கும்னா இந்த அளவு போட்டுக்கோங்க. இல்லை இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அரை கப்பில் முக்கால்வாசி போட்டுக்கோங்க. சூப்பரான சாக்கோ சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.